வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாயங்கால நேரத்தில் குழந்தைங்க வீட்டுக்கு வந்தோடனே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணும் அப்படின்றதுக்காக நம்ம இன்றைக்கி புதுசாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இது டீ கடையிலலாம் இருக்கும். அதிலிருந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வச்சுருக்கோம். கோதுமை மாவில் நம்ம வந்து பணியாரம் தான் பண்ண போகிறோம். அதாவது அப்படியே எண்ணெயிலேயே விட்டு எடுக்கிற மாதிரி பணியாரம் தான். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா கோதுமை மாவும் வெல்லம் மட்டும்தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 300 கிராம் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், 200 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு முட்டை, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன், 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம தேவை. முதல்ல வெல்லத்தை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இங்கே நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் வெல்லம் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொதிச்சாலே போதும். நல்லா கொதிச்சிருச்சுன்னா போதும். நம்ம பாகு அந்த மாதிரியெல்லாம் வர வேண்டாம். இறக்கி வச்சு நல்லா நம்ம ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறம் தான் அதில் சேர்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு முட்டை அதில் நம்ம போடுறோம் இல்லைங்களா, அதனால் சூடோடு இந்த பாகை வந்து சேர்க்கக்கூடாது. இந்த வெல்லம் கொதிச்சதை வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. அதுக்காக இப்போ நல்லா கரையட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கரைஞ்சால் போதும். ஒரு கொதிச்சிருக்கு, நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நல்லா நம்ம கொஞ்சம் ஆற விடணும். அதுக்கப்புறம் தான் மாவில் ஊற்றி நம்ம பிணையணும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவை எடுத்து வச்சுருக்கோம். அதில் 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து முட்டை வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம், இல்லை வேண்டான்னா நீங்கள் நிப்பாட்டிடலாம். நான் வந்து ஒரே ஒரு முட்டை தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஆறிச்சான்னு பார்க்கணும். ஆறலைன்னா நம்ம ஊற்றக்கூடாது. ஏன்னா முட்டை வந்து இதில் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அதனால் அது வந்து ஒரு கட்டியாக ஆகிடும். அதனால் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஊற்றி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொதிக்க வச்ச வெல்லத்தை நல்லா ஆற விட்டாச்சு. இப்போ இதில் வடிகட்டி நம்ம ஊற்றிக்கலாம். மொத்தமாக ஊற்றாமல் இப்படி கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. அப்புறம் நம்ம தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். இதில் ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா நம்ம தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம லாஸ்ட்டில் வந்து தண்ணி கொஞ்சம் பத்தலைன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி இப்படி தொளிச்சிக்கோங்க. ரொம்ப வந்து ஊற்றக்கூடாது. இது கொஞ்ச நேரம் நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். டைட்டாக இருக்கும். நமக்கு டைட்டாக இருந்தாலுமே நம்ம எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இந்த பதத்தில் நம்ம பிணைஞ்சாதான் இது வந்து நமக்கு நல்லாவும் வரும். அதனால் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரெடி ஆயிடுச்சு மாவு. இந்த பக்குவத்தில் தான் நம்ம பிணைஞ்சி எடுக்கணும். பாருங்கள், லைட்டாக இப்படி இந்த கையில் வந்து எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். ரவுண்டாக போடுறதுனா ரவுண்டாக போடுங்க, தட்டி போடுறதுனா தட்டி போடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம உருண்டையாக போடுறதுனால உருண்டையாக போடலாம். இந்த அளவுக்கு நமக்கு பொரிஞ்சோடனே எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி சூப்பரான கோதுமை மாவில் நம்ம வந்து பணியாரம் பண்ணியிருக்கோம். பணியாரம்னு சொல்லலாம், கஜடான்னு சொல்லலாம். இது மெயினாக வந்து இந்த மாதிரி வெடித்து வரணும். இந்த மாதிரி வெடித்து வந்தால் தான் இதோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும். பணியாரம்
ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் ஒரு கெஜெட்டாக பண்ணிட்டோம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சாயங்கால நேரத்தில் குழந்தைங்க வர்றதுங்காட்டி இதை நம்ம செஞ்சு வச்சோம் அப்படின்னா அழகாக வந்து சுட சுட சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியோ டீயோ இல்லை ஒரு பாலோ குடிச்சிட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. இனிமேல் ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு ஸ்நாக்ஸாக நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.